நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மித்ரன் சேனல். இன்னைக்கு நம்ம மித்ரன் சேனல்ல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பொதுவா வீடுகள்ல வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள்ல மிக முக்கியமானது நாய். அந்த நாய்கள பத்தின சுவாரஸ்யமான பல விஷயங்கள இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாயோட மூக்கு ஏன் ஈரமா இருக்குன்னு எப்பவாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதோட மூக்கு ஈரமா இருக்கிறதுக்கு காரணம், காற்றுல உள்ள வாசனைய உறிஞ்சி அது என்ன வாசனை, எதற்காக அந்த வாசனை வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாயோட மூக்கு ஈரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு 5 மில்லியன் வாசனை செல்கள் இருந்தா, நாய்க்கு 300 மில்லியன் வாசனை செல்கள் இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஒலிம்பிக் நீச்சல் குளத்துல ஒரு சொட்டு சர்க்கரைய போட்டா கூட, அந்த நாயால அத மோப்ப சக்தியால அந்த இத கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? இல்ல பயத்தோட இருந்தாங்களாங்கிறத நாயால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதனால தான் நாய்கள அதிகமா காவல்துறையில ஒரு குற்றம் நடந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. மனிதர்களுக்கு இருக்க கைரேகை மாரி நாய்களுக்கு அது மூக்கு மேல இருக்க ரேகை. ஒவ்வொரு நாய்க்கும் அதோட மூக்கு மேல இருக்க ரேகை மாறிக்கிட்டே இருக்கும். மனித உடல்ல நோய் ஏற்படும்போது, அவங்க உடல்ல இருந்து வர அந்த நுணுக்கமான வாசனைய நாய்கள் மோப்பம் பிடிச்சிரும். மோப்பம் பிடிச்சு உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணும். இப்போ உங்க உடம்புல இருந்து ஒரு விதமான வாசனைகள் வந்துகிட்டு இருக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு நோயோ ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா, அந்த வாசனையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அத நாய் உன்னிப்பா கவனிக்கும். கவனிச்சு உங்கட்ட ஒரு எச்சரிக்கைய குடுக்கும். அதே மாரி உங்களுக்கு சுகர் லெவல் குறையுது. அதே மாரி வலிப்பு நோய் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு முன்கூட்டியே இந்த நாய்கள் அதோட மோப்ப சக்தியால கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். மனிதர்களால் கேட்க முடியாத அல்ட்ராசோனிக் சவுண்ட கூட இந்த நாய்களால ஈஸியா கேட்க முடியும். வேற ஒண்ணும் இல்ல. இந்த நாய்கள் தன்னோட காதுகள 18 திசைகள சுழற்றும். அதனால நீங்க தெருமுனையில வந்தா கூட உங்க வீட்ல உங்க நாய் வாலாட்ட ஆரம்பிச்சிரும். ஏன் நாய்கள் மட்டும் மனுஷங்க கூட ஏன் இவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு என்னைக்காச்சும் நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் நாய்க்கு பொதுவா சுரக்கும். நீங்க உங்க நாயோட கண்ண பார்க்கும்போது, உங்க நாய்க்கு ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் சுரக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு பாசம் மாரி. நாய் உங்கள ஒரு எஜமானரா மட்டும் பார்க்காது. அது உங்கள ஒரு குடும்ப உறுப்பினராவும் தான் பார்க்குது. இதுக்கெல்லாம் காரணம் அங்க சுரக்கிற ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் தான். பொதுவா இந்த நாய்கள்லாம் மனுஷர்கள் கூட பேசுறது இல்லன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நாய்கள் அன்பாலயும், அதோட அபார திறமையாலயும் நம்ம கூட ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கிட்டு தான் இருக்குது. மனிதருக்கும் நாய்க்கும் உள்ள பார்வை திறன் வேறுபாடு. இப்போ ஒரு மனிதன் 3 விதமான நிலைமைகள்ல இந்த உலகத்த பார்ப்பாங்க. மனிதருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி, அதாவது ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு 3 விதமான நிறங்கள்ல இந்த உலகத்த பார்ப்பாங்க. ஆனா நாய்கள் அப்படி கிடையாது. நாய்கள் 2 விதமான நிலைமைகள்ல தான் இந்த உலகத்த பார்க்குறாங்க. அவங்களுக்கு மஞ்சள் நிறமும், நீல நிறமும் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். சிகப்பு, பச்சை நிறங்கள் அவங்களுக்கு ஒரே மாரி நிறமா தான் தெரியும். அத வேறுபடுத்தி அவங்களால பார்க்க முடியாது. இப்ப சிகப்பு நிறமும், பச்சை நிறமும் அவங்களுக்கு ஒரு பழுப்பு நிறமாகத்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, பகல்ல மனிதர்களை விட பார்வை திறன் கம்மியாக இருந்தாலும், இரவு நேரங்கள்ல மனிதர்களை விட 5லிருந்து 6 மடங்கு நாய்களுக்கு தான் அதிகமான பார்வை திறன் இருக்கும். நாயோட கண்கள் இரவுல நல்லா தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட கண்ல கண்ணாடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு ஒளிய பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குது. இதனால நாயோட பார்வை திறன் இரவுல அதிகமா இருக்கு. இந்த நாய்களுக்கு இருக்க அபார திறமையில இதுவும் ஒண்ணு. தூரமா ஒரு சின்னதா ஒரு பொருள் அசைஞ்சா கூட நாய் இங்கிருந்து அந்த இத ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அதுக்கு காரணம் அதோட கண் விழித்திரையில அதிகப்படியான செல்கள் இருக்கிறதுனால அது ஈஸியா தூரத்துல நடக்கிற அசைவுகளை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். வேகமா ஓடக்கூடிய விலங்குகளை ஈஸியா வேட்டையாடுது. இப்போ மனிதர்களுக்குன்னு பொதுவா பார்வை திறனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட கண்கள் 180 டிகிரி அந்த கோணத்துல தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா நாய்களுக்கு அதோட கண்கள் முகத்துக்கு பக்கவாட்டுல இருக்கிறதுனால அது இருந்த இடத்துல இருந்துட்டே சைட்ல என்ன நடக்குங்கிறத ஈஸியா பார்த்துட முடியும். நம்ம கண்கள் 180 டிகிரி வரை பார்வை திறன் கொண்டது. ஆனா நாயோட கண்கள் 240 டிகிரி வரைக்கும் பார்க்கும். ஒரு நாயோட அறிவுத்திறன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சராசரியா ஒரு 2 வயது குழந்தைகளுக்கு என்ன அறிவுத்திறன் இருக்கோ, அதே அறிவுத்திறன் இந்த நாய்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு 2 வயசு குழந்தையால ஒரு 150 வார்த்தைகள கத்துக்க முடியும்னா, இந்த நாயாலயும் 150 வார்த்தைகள கத்துக்க முடியும். மனிதருக்கு எப்படி கனவு வருதோ, அதே போல இந்த நாய்களுக்கும் கனவு வரும். இதத்தான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காச்சும் உங்க நாய் தூங்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? அது திடீர்னு கால உதறும். அதே போல ஏதாச்சும் ஒரு முனங்கல் சவுண்ட் விடும். அப்போ அது கனவு கண்டுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது என்ன மாரி கனவு காணும்னா, தங்களோட ஓனர் கூட அது ஓடி விளையாடுற மாரி கனவு காணும். நாய்களுக்கு அதோட மோப்ப சக்தி ஒரு டைம் மிஷின் மாரி வேலை செய்யுது. நாய்களுக்கு டைம் பார்க்க தெரியாது. ஆனா வீட்ல நீங்க இருக்கும்போது இருக்க வாசனை, நீங்க வீட்ட விட்டு போன பிறகு அந்த வாசனை கம்மியாகிட்டே போகும்.
அது எந்த இடத்துல ரொம்ப கம்மியாகுதோ அந்த டைம் நீங்கள் வார டைமா அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை வச்சு காலத்தை அது கணக்கிடுது. அதே போல மனிதர்களுக்கு வேர்ப்பது போல நாய்க்கு வந்து வேர்க்காது. நாய்க்கு எங்க வேர்க்கும்னா அதோட உள்ளங்கால்ல மட்டும்தான் வேர்க்கும். அதனால தான் நாய் நாக்க தொங்க போட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க நாயை நீங்க வாக்கிங் கூட்டு போகும்போது யாரையாச்சும் ஒருத்தரை கடிச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து முழு பொறுப்பு நீங்க தான். உங்க நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த நபர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் குறைஞ்சது ரூ. 1000 50,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். அதே மாதிரி நாய்க்கு நிறைய விதமான வைரஸ் நோய்கள் வரும். இதுல குறிப்பா பார்வை வைரஸ்ன்னு சொல்லி ஒரு நோய் வரும். இந்த நோய்க்கெல்லாம் நீங்க நாய் பிறந்த 6 வாரத்துல தடுப்பூசி போட்டு வரணும். அதே போல வருஷத்துக்கு ஒருக்கா பூஸ்டர் டோஸ் ஒன்று போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்க நாய் வந்து அந்த பார்வை வைரஸ் மற்றும் நிறைய வைரஸ் நோய்கள் இருக்கு. அதுலேருந்து உங்க நாயை வந்து ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். இந்த பார்வை வைரஸ்லாம் வந்துச்சுன்னா நாயை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாயின்னு ஒன்று நீங்கள் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேபிஸ் தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். அது உங்களுக்கும் சேஃப்டி, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃப்டி. அது மட்டும் இல்லை உங்கள் நாய்க்கும் ரொம்ப ரொம்ப சேஃப்டி.